பத்திரிகைன்னு கட்டிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போறோம். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் F10 டிஸ்பிளே அன்பாக்ஸ் வீடியோ மேக்ஸ்பை வெப்சைட்ல இருந்து. அதுல ஒரு நண்பர் வந்து, அதாவது அவர் நான் ஆர்டர் பண்ணி சொன்னோம், அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம போன வழியில அதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலயும் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆனா இந்த அன்பாக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேற வெப்சைட் இருக்கு. அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Lenovo K8 Note டிஸ்பிளே இது. நான் 7-8 மாசத்துக்கு முன்னாடி நான் இதே மாடலுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா கீழே லிங்க் தர, கண்டிப்பா செக் பண்ணிருங்க. ஆனா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வேற வெப்சைட்ல சொன்னா, இது வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா G-Star. இந்த வெப்சைட் வந்து எதுவும் அதேதான், Lenovo K8 Note காம்போ. ஓகேங்களா, ஒயிட். அவர் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுன்னு சொன்னாரு. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து அவர் ரிலேட்டர் தான் ஆர்டர் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவருக்கு இந்த வீடியோ தான். ஆனா இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது காம்போ அவுட் ஆயிடுச்சு, வேற எங்க நல்ல குவாலிட்டியா கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாரு. அவர் வந்து எனக்கு சொன்னாரு, நீங்க மேக்ஸ்பெல் ட்ரை பண்ணுங்க, மேக்ஸ்பெல்ல வந்து ஸ்டாக் தம்பி அப்படின்ட்டாரு. அதனால ஸோ இதுல அப்லோட் பண்ணிடலாம்னா நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா கீழே இருந்த கிளப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல்லைக்கன் அப்படின்னு பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அதாவது நான் எந்த வீடியோ பட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குள்ள வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ என்ன இருக்குள்ள எப்படி ஏமாத்துற வேலையா என்னன்னு பார்த்து வாங்க இனிமே இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பழைய காமிக்கலாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஓகேங்களா, ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு, பட் அவருக்கு டச் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால உன்னை இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்காண்டி செல பண்றதுக்கு ஒட்டுக்கு காம்போட பண்ணிக்கலன்னா அவர் முடிவு எடுத்துட்டாரு. டச்சு மட்டும் மாத்திட்டா அவருக்கு மணி மிச்சமா இருக்கும். ஸோ அவரோட விருப்பம் தான். ஓகே, ஸோ இதுதான் அந்த மதர் போர்டு. இதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டச் வந்து ஸ்டிக் வந்து கட் ஆகி போச்சு. ஓகேங்களா, ஸோ ஸ்டிக் வந்து டேமேஜ் ஆனதுனால அவர் வந்து வேற பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாத்தான் இருக்குது, டச் மாத்தினா நல்லா இருக்கும். சரி, ஓகே, இதை நம்ம இப்படி ஓரம் வச்சுட்டு மதர் போர்டில் இப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே கேஸ், முதல் முறை இந்த வெப்சைட்ல வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸ்பை பற்றி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ G-Star வந்து இன்ன வரைக்கும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு புதுவிதமான இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அவர் வந்து அமௌண்ட் தந்துட்டாரு. ஸோ அமௌண்ட் தந்துட்டு தான் நான் வந்து பேங்க், அதாவது ஆன்லைன் பேமெண்ட் தான், இதுவும் ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, ப்ரோ எப்படி கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு. கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கிறதுல எந்த இதுலையுமே ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ ஓப்பன் பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்றது? சரி, ஓகே, இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம மேக்ஸ்பெல் ஆர்டர் பண்ணுவோம். இதுல இந்த வெப்சைட் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்படி டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பாக்ஸ் நல்லா தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க, பட் ஓகே. K8 Note இந்த மாடல். ஓகேங்களா, ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் K8 Note. ஓகே, உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் Lenovo K8 Note. ஓகே, டிஸ்பிளே மட்டும்தான், காம்போ ஃப்ரேம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து பிளாக் கட்டாது, பட் ஒயிட் தான் வந்துருக்குது. ஸோ மேக்ஸ் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னோம்னா, பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் maxpay.com மட்டும் தான் நம்பர் ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் சீட்டு ஒரு அட்டைப்படி தான், வாரண்டி எந்த இதுவுமே கொடுக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லாத இருந்துச்சுன்னா ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம். மேலே இருக்கிற சீட்டை வந்து எடுத்துருவோம். ஓகே, டேப் மாதிரி போய் ஒட்டி இருக்காங்க. எப்படி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இனிமே நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். காம்போ அதாவது ஒயிட். ஓகேங்களா, ஸோ Lenovo K8 Note. ஓகே, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஒரிஜினல் தான். இது ஒரிஜினலா எப்படி நான் கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா? இங்க பாத்தீங்கன்னா 4-5 கெப்பாசிட்டி கொடுத்தா ஒரிஜினல், அங்க 2 கெப்பாசிட்டி கொடுத்தோம்னா அது டூப்ளிகேட். ஓகேங்களா, ஸோ இது நீங்க காம்போ வாங்கும்போது செக் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான், கலர் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ இது வந்து அந்த ஃப்ரேம் வேண்டாம், அதுல கழட்ட முடியாது, டச்சுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கழட்ட முடியாது.
நம்ம இதுல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஒயிட் மட்டுமே இதுல மாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி எப்படி வேலை செய்யுது, அதாவது ஒயிட் அடிக்கிறீங்கன்னா சென்டர்ல வந்து கோடு வந்துடும், பிளாக் அடிக்கும், விட்டு விட்டு பிளிங்கிங் ஆகும். ஸோ அந்த கம்பெனில நீங்க இருக்குதானே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாற்றம் வந்து வேண்டாம், வீடியோ ரொம்ப லென்த்தா போயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டு, பேட்டரி நம்ம இப்போதைக்கு சும்மா மாட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருதா நம்ம செக் பண்ணலாம். இதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காம்போ நீங்க ஒரிஜினல் வந்து காப்பியோ இல்லை எது வாங்கினாலுமே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஆன்லைன் வாங்கும் போது இந்த ஸ்டிக்கரை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஸ்டிக்கர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது கம்பெனியோட முத்திரை இருந்தாலுமே, இது வந்து இந்த போனோட ஒரிஜினல் பிராண்டை கொடுத்திருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து எடுத்துடக்கூடாது. நீங்க காம்போ டச் எல்லாம் போட்டு நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க பேஸ்ட் போட்டு விட்டுருங்க. அவ்வளவு நேரம் விட வேண்டாம், மினிமம் ஒரு 10 நிமிஷம் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே எப்படி இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க திரும்பி ரிட்டர்ன் போட சொல்றேன். சாரி, மேக்ஸ் பையா இருக்கட்டும், இருக்கட்டும், ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதுவும் நீங்க எது டேமேஜ் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கர் எடுக்காம இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்கறாங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா அப்படின்னு கேட்கறாங்க. ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட், அமேசான்ல பொறுத்தவரை மற்ற எந்த இதுல நான் கேஷ் ஆன் டெலிவரி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா மேக்ஸ் பேல தான் மினிமம் டிஸ்பிளேவா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும், அந்த வெப்சைட்ல தான் நம்ம ஆர்டர் போட்டு நம்ம வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து புதுசா வெப்சைட், இது V-Star. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி இருக்கு, ஆனா இது யாருக்கும் தெரியல. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபோன்ல வந்து ரொம்பவே நல்ல ஃபிட்டா இருக்குது, எந்த ஒரு சைடு தூக்கம் அப்படின்னு கிடையாது, நல்ல ஃபிட்டா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஃபோன்ல வந்து சுத்தமா சார்ஜ் இல்லை, நம்ம சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே 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 உங்களுக்கு தெரியும், நீங்க ஒயிட் லைட் எரியும், ஒயிட் இருக்கனால தெரியாது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், வந்துருச்சு, 0ன்னு காமிக்குது. ஓகேங்களா? சார்ஜ் வந்து சுத்தமாக இல்லை. ஓகே, இது வந்து நம்ம ஆன் பண்ணி எப்படி டச்சு டிஸ்பிளேயோட எப்படிலாம் வேலை செய்யணும் நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே இதுல நம்ம இன்னும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து லோவா தெரியும். அதாவது இவர் வந்து இந்த போன்ல வந்து செட்டிங்ஸ்ல போய் ஆட்டோ பிரைட்னஸ் ஆன் பண்ணி விட்டாரு. ஸோ அதனால பிரைட்னஸ் வச்சு ரொம்ப லோவா தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, நான் இந்த டிஸ்பிளே செக் பண்ணுவேன். இதை செக் பண்ணும்போது ஒரிஜினல் அந்த ஒரு பிரைட்னஸ் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன், ஆட்டோ பிரைட்னஸ் போட்டுக்கலாம். உள்ள வந்து பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் என்ன கேட்டீங்கன்னா, பவர் பட்டன் இப்படி வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கம்பியை வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? குவாலிட்டி வந்து உண்மையுமே நல்லா இருக்கு, நல்லா ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்கு இந்த போன்ல. இந்த போன் வாங்கின இந்த போனோட டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, பிளாக் தான் கேட்டேன், பிளாக் வந்து ஸ்டாக் இல்லை, அதனால ஒயிட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதுக்கு டிலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் இந்த வெப்சைட் வந்து இன்னும் நல்ல வெப்சைட் தான் நான் சொல்லுவேன். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் அந்த வெப்சைட் படி போட்டுவோம், முதல் முறையா இன்னொரு வெப்சைட் போட்டிருக்கோம். ஓகே, இவர் வந்து பின் நம்பர் போட்டு வச்சிருக்காரு, அதனால நம்ம இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து இதுக்கு வந்து நல்லாவே பிரைட்னஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லாக் பண்ணி வச்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு பேட்டர்ன்ல எதுவும் தெரியல. ஸோ நம்ம எமர்ஜென்சி பண்ணி செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டார் 0 ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ரொம்பவே நல்லா குயிக்காக வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரிஜினல் டிஸ்பிளேவா இல்லை ஒரிஜினல் டச் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வழி இருக்கு நண்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க எத்தனை நிறைய கெப்பாசிட்டி இருக்குதா, 5-6 கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இது ஒரிஜினல் டச்சு காம்போன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுலயே பாத்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துன்னா அது வந்து ஓஜி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா
நீங்க ஒரு காம்போ வாங்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிதான் கொடுப்பாங்க இது காப்பி அப்படி இப்படின்னு. நீங்க பார்க்கும்போது வெயில வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோடு கூட அப்படி டாட்டா தெரியும், அப்போ அது ஓஜி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கெப்பாசிட்டருக்கும் 5 கெப்பாசிட்டருக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். 2 கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா நீங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து ஹீட் ஆகும்போது அது வந்து ஒரு ஸ்பீடு வராது, ஸ்மூத் இருக்காது. ஃபோன் கூல் ஆயிடுச்சுன்னா ஸ்மூத்தா இருக்கும். ஹீட் ஆகும்போது உங்களுக்கு அந்த இது வந்து ஸ்மூத் வந்து கிடைக்காது. இதான் நீங்க 5 கெப்பாசிட்டருக்கு டச் கிடைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து 100% நல்லா யூஸ் ஆகும், இந்த மெயின் வரும். ஓகேங்களா? ஸோ அதான் இதுல வந்து ஒரு மெயின் விஷயம். ஓகே, இப்போ வந்து இதுல எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி தான் லாக் பண்ணி வச்சிருக்கிறது. ஆட்டோ பிரைட் ஆன் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸோ உள்ள எதுவும் போய் செக் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ லாக் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் எதுவும் தெரியல எனக்கு. ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு டச்சில் நான் இதுக்கு முன்னாடி இல்லை மேக்ஸ் பில்லர் லெனோவா கேட் மட்டுக்கு ஆர்டர் பண்ணி நான் பார்த்துருப்பீங்க பிளாக். ஆனால் அதோட குவாலிட்டி வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கூட வந்து எப்படி இருக்குமோ அப்படியே அது நண்பா அப்படியே நான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு, ஆன் பண்ணும்போது அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது ரொம்பவே நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் நான் சொல்லிடுறேன். உங்க வழியாக நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த வழியாக நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காம்போ நீங்க ஆர்டர் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த பிரைஸ் நல்லா இருக்குமா இல்லை ரெண்டாவது நம்பி வாங்கலாமா அப்படின்னு தெல்ல பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா சொல்லுங்க, நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மேக்ஸ் பேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி தான் கிடைக்கும். ஆனால் ஒரிஜினல் ஏதோ ஒரு டைம் தான் கிடைக்கும், ஏதோ டைம்ல ஃபர்ஸ்ட் காப்பி கிடைக்கும். ஆனால் இந்த மாடலுக்கு ஒரிஜினல் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாடலுக்குள்ள எல்லா மாடலுக்குமே ஒரிஜினல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் பேர். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்றது ஒரு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த காம்போவோட பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1300 ரூபா. ஸோ 1300 ரூபா அந்த பிரைஸ் டோட்டலா. இதுல எந்த ஒரு டெலிவரி சார்ஜ் எந்த இதுவும் கிடையாது, அப்படியே 1300 ரூபா. ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொன்னீங்கன்னா, இந்த மாடலுக்கு இருக்கட்டும் வேற எந்த மாடலுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே நீங்க வெளியில கம்பேர் பண்ணும்போது அவங்க பிரைஸ் சொல்லும்போது 1800, 2500, 3000 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் நான் கேட்டேன், 2-3 கடையில 4-5 கடையில விசாரிச்சேன். ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 1300, 1500 வரும். ஒரிஜினல் வந்து உங்களுக்கு 2000, 2500 அப்படிங்கிறாங்க. வேணா 2 ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்சைட்ல வந்து பிரைஸுக்கும் அப்படியே குவாலிட்டி ஃபோன் கூட வந்து டிஸ்பிளே அப்படியே இருக்குங்கப்பா. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே இருக்கு இந்த ஃபோன் கூட இருந்தது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சார்ஜ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஓகே, ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷப்படுவாரு இந்த பிரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு. 1300 ரூபாய்க்கு நம்ம வெளியில கம்பேர் பண்ணும்போது காப்பி தான் கிடைக்கும், ஆனா இதுல வந்து ஒரிஜினல் கிடைக்கும். இந்த வெப்சைட்டை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க.